பாகத்திலாவது என்னுடையது என்று இருக்கிக் கொள்ளாமல் தனக்கு மிஞ்சியதை இல்லாதோருக்கு அளித்து மனம் மகிழ வேண்டும். அந்த அடிப்படை உண்மையை நன்கு உணர்ந்துள்ள MC ஓஷன் நிறுவனத்தின் இந்திய தொழிலதிபர்கள் ஆதரவற்றோருக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். நாட்டில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் எனும் பிழைய இயக்குமுறை வணிகத்தில் பீடுநடை போட்டு வரும் நிறுவனங்களில் ஒன்றான MC ஓஷனில் இணைந்து தங்களையும் பிறரையும் வளர்ச்சி பாதையில் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றனர் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள். வாழ்க்கையில் உயர்ந்துவிட்ட நிலையில் இவர்கள் இல்லாதோருக்கு கொடுத்து உதவும் அறப்பணியையும் செய்து வருகின்றனர். அவ்வகையில் தலைநகர் சவுத் கேட் வர்த்தக மையத்தில் 8வது ஆண்டாக தாங்கள் ஏற்பாடு செய்திருந்த தீபாவளி கலையிரவு நிகழ்ச்சியில் 2 ஆதரவற்ற இல்லங்களுக்கு 20,000 ரிங்கிட் நிதி உதவியை இவர்கள் வழங்கினர். மேக் ஓஷன் பிசினஸ்ல நிறைய இந்தியர்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க பிசினஸ்ல. ஸோ நாங்கள் டெவலப் பண்ணாலும் நாங்கள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சேரிட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் 2 ஆசிரமங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் சேரிட்டி செய்யறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சத்துவான் பஜிகான் ஸ்வீட் மாளிகை அடுத்து பார்த்தீங்கன்னா ரூமா ஜுவாரா. ஸோ எங்களுக்கு நாங்கள் 20,000 டொனேஷன் கொடுத்துருக்கோம் சேரிட்டிக்கு. ஸோ வருஷம் அடுத்த வருஷமும் கண்டிப்பாக நாங்கள் இதே மாதிரி சேரிட்டி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். தீபாவளி கலையிரவில் நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த 4,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கலந்து கொண்டனர்.